வெல்கம் டு தமிழ்ஜாய். சீனியர் வீரர்களை நம்பி வீழ்ச்சியை நோக்கி செல்ல நான் விரும்பவில்லை. பல முக்கியமான மாற்றங்களுடன் அடுத்த போட்டியில் இந்திய அணி களம் கண்டு வெற்றியும் பெறும். இந்திய கேப்டன் விராட் கோலி ஆவேச கருத்து. அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அதாவது நேற்று நடந்த இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஓடிஐ போட்டி முடிந்த பிறகு தோல்வி குறித்து பேசிய இந்திய கேப்டன் விராட் கோலி கூறியதாவது: 2வது பேட்டிங்கின் போது பனி பொழியும் சூழ்நிலை உருவாகும் என்று நினைத்துதான் முதலில் பவுலிங் செய்ய தீர்மானித்தோம். ஏனென்றால் பனியின் போது பந்து வீசுவது கடினம். ஆனால் பனி ஏதும் பொழியாமல் எங்களது கணிப்பை தவறாக்கிவிட்டது. ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சாளர்கள் வெகு சிறப்பாக ஒரே திசையில் நேர்த்தியாக பந்து வீசினார்கள். அதனாலேயே நானும் விஜய் சங்கரும் அவுட்டாக நேர்ந்தது. எந்த அணியும் முதல் 5 பேட்ஸ்மேன்கள் தொடர்ச்சியாக அவுட் ஆவதை விரும்ப மாட்டார்கள். இந்த தொடரில் கடந்த போட்டிகளில் முதல் 3 விக்கெட்டுகளை தொடர்ச்சியாகவே இழந்துவிட்டோம். அணியின் சீனியர் ஜூனியர் வீரர்களுக்கு நிறையவே வாய்ப்புகள் கொடுத்து விட்டோம். மேலும் உலகக்கோப்பைக்கான பேருந்தில் பயணிக்கக்கூடிய வீரர்களை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகையால் அடுத்து வரும் போட்டிகளில் ஒரு சில முக்கியமான மாற்றங்களை செய்து கண்டிப்பாக இந்த தொடரில் வெற்றி பெறுவோம் என்று கூறியிருந்தார் விராட் கோலி. இதன் காரணமாக விராட் கோலி இப்படி பேசியதை வைத்து பார்க்கும்போது நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா, சிக்கர் தவான், அம்பத்தி ராயுடு போன்றவர்களுக்கு அடுத்தடுத்த போட்டிகளில் வாய்ப்புகள் மறுக்கப்படும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, இந்திய கேப்டன் விராட் கோலியின் இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.